1000 சங்களோடு வருகிறவனே நாம் நம்மாள் அப்படின்னு கலைஞர் அரவணைச்சிக்கிறார். காந்தி கமலுடைய அப்பா சீனிவாசன் வீட்டுக்கு போனவர். சீனிவாசன் கிரிமினல் லாயர், பரமக்குடியில் பேர் வாங்கினவர். காந்தி அங்கே போன ஒரு வரலாறு உண்டு. தன்னுடைய குடும்பத்தை காட்டிலும் சமூகத்துக்கு போராடின்னு விளிம்பு நிலை மக்களுக்காக அவங்க அப்பா கிரிமினல் கேஸ் எல்லாம் போடுவாங்க. அப்போல்லாம் ஒரு தப்பு பண்ணிவிட்டு தலையை வெட்டிட்டு நேராக எடுத்துன்னு நிற்பார். அப்போ அவங்க அப்பா சொல்லுவாங்க, என்னடா இப்படி பண்ணுறது நிற்கிற, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க என்று சொல்லி அவங்களுக்காக முன்னாடி நின்று ஜாமீன் வாங்கி கொடுத்த வரலாறுகள்லாம் உண்டு. ஆக சமூகத்துக்காக போராடுற ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளை எல்லாம் மீறி தன்னுடைய இனத்துக்காக அவர்களால் இனம் என்று சொல்லப்படுகிற அந்த உயர்ந்த குலத்தில் இருக்கிற அந்த பண்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் இல்லை என்று கருப்பு சட்டை போட்டவர், ஒரு பகுத்தறிவாளர், சமூக சிந்தனையாளர், ஒரு பொது உடைமைவாதி என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு 1000 சங்களோடு வருகிறவனே நாம் நம்மாள் அப்படின்னு கலைஞர் அரவணைச்சிக்கிறார். இது ஒரு வரலாறு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க கலைஞர் எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிறாரு. அப்படிலாம் அப்படி கிடையாது. கலைஞருக்கு அப்படி ஒரு அவசியம் கிடையாது. ஒரு பலசாலியை, உண்மையானவனை தன் அருகில் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பார்.